வீட்டுக்காரம்மா இன்னைக்குன்னா பீர்த்தங்காய் கூட்டா? ஆமாங்க. இது என்ன தோல் சீவி தனியாக வச்சுக்கிறீங்க? துவையல் அரைக்கலாம்ல, உடம்புக்கும் நல்லது, ருசியாகவும் இருக்கும். சரி வீட்டுக்காரம்மா, என்னங்க? பீர்த்தங்காய் தோல் சீவி நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் துவையல் செய்கிறதுக்காக. ஆமா, இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம மக்களுக்கு சொல்லலாமா? சொல்லாமுங்க. வாங்க இப்போ துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு 2 நிமிஷம் போதும் வறுத்து எடுத்துங்க. ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து அதுவும் ஒரு 2 நிமிஷம் பொண்ணூரெலாம் வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 5-6 சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம சீவி வச்ச தோலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி பல்லாக வெட்டி அது கூட சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம ஊற வச்ச புளி இந்த அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் வர மாதிரி போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நிறைய பேர் பாருங்கள், இந்த பீர்த்தங்காய் தோலை சீவி நிறைய பேருக்கு தெரியாது துவையல் செய்கிறது. அதனால் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல சுவையாகவும் இருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு எதுக்கு வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைஞ்ச பிறகு நம்ம கூட இந்த வறுத்து வச்ச பருப்பை சேர்த்துக்கணும். பருப்பு கூட சேர்த்துட்டு நம்ம இப்போ திருப்பி அதை அரைக்க போகிறோம். அரைச்ச பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப மைய தேவையில்ல, ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் போதும். எடுத்து வச்சு நம்ம இப்போ திருப்பி அதை தாளிப்பு போட போகிறோம். கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அதே மாதிரி எண்ணெய் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச துவையில் அது கூட சேர்த்து இந்த மாதிரி கிண்டினா பாருங்கள், சுவையான பீர்த்தங்காய் துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.